நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. சீட்டு கொடுக்காத கட்சினா திமுக, காங்கிரஸ். காங்கிரஸ்ல இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்க கிள்ளியூர்ல அக்கா, அவங்களுக்கு கூட சீட்டு கொடுக்கல. ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த காங்கிரஸ்ல ஆஸ்கர் பெர்னாண்டோ, அவருக்கு சீட்டு கொடுப்பான்னு பார்த்தா அதுக்கும் கொடுக்கல. இப்படி கச்சத்தீவை மட்டும் கொடுக்கிறது 2 பேரும் உடன்பாடோட கொடுப்பீங்க. மீனவர் வாழ்க்கையை அழிக்கிறது, கோடி கோடியா கொள்ளடிக்கிறதுக்கு நீங்க கடற்கரை ஓரத்தில் ப்ராஜெக்ட் போடுவீங்க. மீனவருக்கு வீடு கட்டா அது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய வீடுகளை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் சொல்லி மாற்றி 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் சொல்லி மீனவர்கிட்ட பணம் அடிக்கிறதுக்கு, கடல்ல ரோடே போடாம ரோட் டாக்ஸ் வாங்குறதுக்கு மீனவர்கள் இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மெரினா பீச்சில் உங்க அப்பா செலவழிக்கிறதுக்கு மட்டும் இடம் வேணும். மீனவனுடைய சொத்து மீனவருக்கு சீட்டு கொடுக்க முடியாதுன்னா தமிழ்நாட்டை எதுக்கு? பூர்வ குடி, தமிழ்நாட்டுடைய பூர்வ குடி மீனவர்கள். ஒரு மீனவருக்கு கூட சீட்டு கொடுக்கிறதுக்கு வக்கில்லாத கட்சி திமுக. சமூக நீதி பேசுறதுக்கு திமுக எந்த அருகதையும் கிடையாது. தமிழ்நாட்டில் மீனவருடைய எண்ணிக்கையை தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? அதே போல கிறிஸ்தவ ஆயர் பெருமக்களே, கிறிஸ்தவ பாதிரியார்களே, உங்களை தேடி வருவாங்க. பாவ மன்னிப்பு கொடுங்க, மன்னிச்சுங்க, நாங்க அடுத்த முறை மீனவருக்கு சீட்டு கொடுக்கிறோம், அடுத்த முறை மீனவருக்கு நாங்க மந்திரி பதவி கொடுக்கிறோம், இந்த ஒரு முறை தெரியாம நடந்து போச்சு, எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க, நீங்க உங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆயர் பெருமக்களே, தாழ்மையோட கேட்டுக்கொள்ற, நீங்க பாரதிய ஜனதா உள்ள வந்துடும், அதிமுகவுக்கோ மற்ற கட்சிக்கோ நம்ம வாக்களிச்சோம்னா பிஜேபி உள்ள வந்துடும், மீனவ மக்களுடைய வாயை அடைச்சிடுறாங்க. மீனவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம ஆயர் சொன்ன ஆண்டவர் சொன்ன மாதிரி, நம்ம ஃபாதர் சொன்ன ஆண்டவர் சொன்ன மாதிரி அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? திமுகவே சிறுபான்மையினருடைய ஆட்சி நல்லா வரட்டும் நீங்க கொடுத்தீங்க, கொடுக்கிறோம். ஆனா 14 கடலோரத்தில் எத்தனை கோயில் இருக்கு, எத்தனை கிறிஸ்தவருடைய கோயில்கள் இருக்குது? நம்ம எல்லாம் யார்கிட்ட போய் ஒரு மீனவர் இருந்தா மீனவருடைய பிரச்சனையை போய் சொல்ல முடியும்? இப்ப யார்கிட்ட போய் நம்ம போய் சொல்ல போறோம்? மீனவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆயர் பெருமக்களே, கிறிஸ்தவ பாதிரிமார்களே, போய் கேளுங்க. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் போய் கேளுங்க. மீனவர்களால, செம்படவ மீனவர்களால, இத்தனை மீனவர்களை கொண்ட சமூகத்துக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாத இந்த திமுகவை நம்ம ஆதரிக்கணுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக சொல்றேன், திமுக இருக்கக்கூடிய உணர்வுள்ள மீனவனாயிருந்தா ஒருத்தம் கூட தலைமைக்கு கட்டுப்படாம சீட்டு கொடுக்காதனால நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லணும். மீனவருக்கு தமிழ்நாட்டில் நீங்க பிரதிநிதித்துவமே தரல, அதனால எங்களால் ஓட்டு கேட்க முடியாது, போக முடியாது. அதே மாதிரி கிராம பஞ்சாயத்தார்களே, உங்களை தேடி உங்க பஞ்சாயத்துக்கு வந்தா மீனவருடைய வாக்கு ஏதாவது ஒரு மீனவன் அவருக்கு போடுங்க. கன்னியாகுமரியில்
மரிய ஜெனிஃபர் நிற்கிறாங்க, ஒரு மீனவ பெண்ணு, அவருக்கு ஓட்டு போடுங்க. குப்பா நிற்கிறார், ஓட்டு போடுங்க. குறிஞ்சிப்பாடியில் நிற்கிற கோவிந்தரனுக்கு ஓட்டு போடுங்க. எங்கெல்லாம் எந்த கட்சி மீனவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தோ அந்த மீனவருக்கு ஓட்டு போடுங்க. திமுக கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம கடற்கரையை காலி பண்ணிடும். மீனவனுக்கு வாழ்க்கைங்கிறது அஸ்தமம் ஆயிடும். ஆகவே தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களே, மீனவர்களே, திமுக இருக்கக்கூடிய மீனவர் அணி தோழர்களே, உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன், திமுகவும் ஓட்டு போடாதீங்க, மீனவர்கள் குறிப்பா ஓட்டு போடாதீங்க. திமுக மீனவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தரல. ஒரே ஒரு மீனவர் இருந்தார், அண்ணன் KP சங்கர். அவரையும் கோடிக்கணக்கில் செலவு பண்ண வச்சு கழுத்தறுத்து விட்ட திமுக இது. ஐயா ஜீவரத்தினால ராபின்சன் பார்க்ல மீனவர் உதவியோட தொடங்கப்பட்ட இந்த திமுக மீனவருக்கு தொடர்ந்து துரோகத்தையே செய்துகிட்டு இருக்கு. அவர் தெலுங்கருங்கிறதுனால சேகர்பாபு பேச்சை கேட்டு அதிமுக எவரெல்லாம் வர்றாங்களோ, அதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ உடனே அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்களே, அவங்களுக்கெல்லாம் தொகுதி ஒதுக்க முடியுதுல்ல, ஏன் மீனவருக்கு உங்களால தொகுதி ஒதுக்க முடியல? உங்க கூட்டணி கட்சிக்காரங்களை வேற தொகுதியில நெல்லுங்கன்னு உங்களால சொல்ல முடியாதா? சீட்டே பிரிச்சு கொடுக்கிறது திமுக. 234 தொகுதியில சீட்டை பிரிச்சு கொடுக்கிறதே திமுக. உங்களுக்கு உங்க 164 சீட்ல ஒரு மீனவருக்கு சீட்டு கொடுக்க முடியாதா? யார்கிட்ட கதை சொல்றீங்க? இந்த கதையெல்லாம் இனிமே மீனவர்கள் நம்ப மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் நம்ப மாட்டாங்க, சிறுபான்மையினர் நம்ப மாட்டாங்க. பிஜேபி உள்ள வந்துடும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுக ஆதரிப்பு சொன்ன காலம் இனிமே செல்லுபடி ஆகாது. நீங்க வேட்பாளர் பட்டியலை உங்களால மாற்ற முடியும், தொகுதி உடன்பாட மாற்றி சரி செய்ய முடியும். நீங்க இதை செய்ய தவறுனீங்கன்னா மீனவருடைய வாக்கு மீனவருக்கு, மீனவ அல்லாதவராக வாக்கு கிடையாது. எந்த தொகுதியிலுமே நீங்க ஜெயிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தால ஒரு மீனவரை கூட நிறுத்தல. திமுக 234 தொகுதியில அவங்களுக்குள்ள 164 தொகுதியில கூட ஒருத்தரை நிறுத்தல. அவங்க கூட்டணி கட்சிகள் 234 நிற்கக்கூடியவங்களும் மீனவருக்கு சீட்டு கொடுக்கல. மீனவருடைய கழுத்தறுத்த கட்சி திமுக. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான 1 கோடி மீனவர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ தோழர்களே, சமுதாய தலைவர்களே, ஊர் பெரியவர்களே, பஞ்சாயத்தார்களே, திமுக அவருடைய கட்சியில சுதந்திரமா ஒரு மீனவருக்கு தளபதி ஸ்டாலின் சீட்டு கொடுக்கல. ஆகவே தளபதி ஸ்டாலினுடைய கட்சிகள், அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மீனவர்கள் யாரும் வாக்களிக்காதீங்க. எந்த கட்சிகள்லாம் மீனவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தோ அவர்களெல்லாம் வெற்றி பெற செய்யுங்க. திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KP சங்கருடைய பதவியை பறிச்சு மீனவருக்கு இருந்த அங்கீகாரத்தை பறிச்ச திமுகவை புறக்கணிப்போம்.
திமுகவை புறக்கணிப்போம். அனைவரும் கரங்கோத்து திமுகவை புறக்கணிப்போம். மீனவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஏமாற்றிய திமுகவை புறக்கணிப்போம். 5% வாக்குள்ள தெலுங்கர்களுக்கு 30 சீட்டு கொடுத்த திமுகவை புறக்கணிப்போம். கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, மீனவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவரை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கன்னு தான் சொன்னேன். நான் அரைகோல் விடுத்துட்டேன். ஏற்கனவே போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க, பல இடங்களில் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து மீனவர்கள் இப்போவே வந்து திமுக உள்ள வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனவர் அல்லாதவர் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து ஓட்டு கேட்க வந்தாலும் ஏதாவது காசு கொடுத்தா வாங்கிங்க. ஓட்டை வந்து மீனவர் யார் எந்த கட்சி கொடுத்தோ அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாயத்தெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் திமுக மறுபரிசீலனை செய்து மீனவர் ஒருத்தருக்கு அண்ணன் சங்கர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா சென்னையிலே ஏறக்குறைய 8 தொகுதி காணாமல் போயிடும் திமுகவும்.